Hello everyone, welcome to my channel G3 Infos. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா singular noun and plural nouns. பொதுவா நம்ம nouns பத்தி பார்த்திருக்கோம். So nounsனா it's the name of something or anything. So எதோட நேமையுமே நம்ம noun அப்படின்னு தான் சொல்லுவோம். So அந்த nounலே நம்ம இப்போ singular noun and plural noun. So அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, ஸோ எது வந்தால் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்குலர் நவுன் அப்படின்னா என்னென்னா, இந்த நேம் இட் செல்ஃப் இட்ஸ் அ சிங்குலர். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு ஒன்லி ஒன் திங். ஒரே ஒரு இதை மட்டும் குறிக்கிறது தான் சிங்குலர் நவுன். இங்கே சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு டாக் தான் இருக்குது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ப்ளூரல் நவுன் பாருங்களேன், இட்ஸ் ரெஃபர்ஸ் டு மோர் தேன் ஒன். ஸோ எந்த ஒரு பொருள், எந்த ஒரு பர்சன், எந்த ஒரு பிளேஸ், எந்த ஒரு அனிமலுமே மோர் தேன் ஒன் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ ப்ளூரல் நவுன். ஸோ இங்கே மோர் தேன் ஒன் டாக், ஸோ 2 dogs இருக்குது. ஸோ இட் இஸ் அ ப்ளூரல் நவுன். ஸோ சிங்குலர்லேருந்து ப்ளூரல் நவுனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய ரூல்ஸ் இருக்குங்க. ஸோ எந்த நவுன் கொடுத்தா அது எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த இடத்துல எஸ் ஆட் பண்ணணும், எந்த இடத்துல இஎஸ் ஆட் பண்ணணும், ஸோ எந்த இடத்துல ஐஇஎஸ் ஆட் பண்ணணும், இஃப் சப்போஸ் வவல்ஸ் வந்துச்சு நம்மளோட நவுனில் அப்படின்னா அதுக்கு என்ன ஆட் பண்ணணும், அண்ட் எந்த இடத்துல விஇஎஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்படிங்கிற ஒவ்வொரு ரூல்ஸ்க்குமே நம்ம ஒவ்வொரு விதாக பார்க்கலாம். ஸோ ரூல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஆடிங் எஸ். ஜஸ்ட் நீங்கள் எஸ் எண்டில் ஆட் பண்ணால் மட்டும் போதும். வி ஆட் எஸ் டு மோஸ்ட் ஆஃப் த நவுன்ஸ். முக்கால்வாசி நவுன்ஸ்க்கு வந்து நம்ம ப்ளூரலாக மாற்றுறதுக்கு ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணால் போதும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஸோ ஹவுஸ், ஹவுசஸ், பாய், பாய்ஸ், டோர், டோர்ஸ், எலிஃபண்ட், எலிஃபண்ட்ஸ், கேர்ள், கேர்ள்ஸ், flower, flowers, tree, trees, building, buildings, pen, pens, day, days. ஸோ ஜஸ்ட் ஒரு எஸ் மட்டும் நம்ம எண்டில் ஆட் பண்ணால் போதும். ஸோ இந்த ரூல் வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் ரூல் பார்த்திங்கன்னா ரூல் நம்பர் 2 ஆடிங் இஎஸ். ஸோ நம்மளோட வேர்டில் எண்டில் ஜஸ்ட் இஎஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்மளோட நவுனில் வந்து லாஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா எஸ், ஷ், எக்ஸ், ச், ஓ. ஸோ இந்த சவுண்டில் வந்து நம்மளோட லாஸ்ட் லெட்டர் முடிஞ்சுது அப்படின்னா இதுக்கு மட்டும் ஆடிங் இஎஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன், பஸ். ஸோ இதில் வந்து எஸ் அப்படிங்கிறதுல முடியுது. ஸோ எண்ட் வித் இஎஸ், பஸ்ஸஸ். விஷ், ஸோ லாஸ்ட் 2 வேர்டு ஷ் அப்படின்னு முடியுது. ஸோ விஷஸ். கிளாஸ், ஸோ இதோட 2 லெட்டர் லாஸ்ட் ஸ் அப்படின்னு முடியுது. ஸோ கிளாஸஸ். நெக்ஸ்ட் டேக்ஸ், எக்ஸில் லாஸ்ட் லெட்டர் முடியுது. ஸோ டேக்ஸஸ். பாக்ஸ், இந்த சேம் எக்ஸில் முடியுது. ஸோ பாக்ஸஸ். வாட்ச், சில முடியுது. ஸோ வாட்சஸ். டொமேட்டோ, ஓவில் முடிகிறதுனால டொமேட்டோஸ். ஓகே, ஸோ இந்த ரூலுமே ரொம்ப ஈஸிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 3 ஆடிங் ஐஇஎஸ். ஸோ நம்மளோட நவுனில் ஜஸ்ட் ஐஇஎஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ நம்மளோட கண்டிஷன் என்னென்னா இதுக்கு, ஸோ நம்மளோட நவுன்ஸில் வந்து ஒய் அப்படின்னு முடிஞ்சுது அப்படின்னா ஸோ அந்த ஒய்யை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் ஐஇஎஸ் ஆட் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எதையும் நம்ம ட்ராப் பண்ணல, எடுக்கலை. ஸோ பட் இந்த ஒய் வந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த ஒய்யை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஐஇஎஸ் ஆட் பண்ணால் போதும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் பேபி. ஸோ பேபியில் ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணி பேபீஸ், லேடி, லேடீஸ், சிட்டி, சிட்டீஸ், ஸ்டோரி, ஸ்டோரிஸ், பார்ட்டி, பார்ட்டிஸ், ஃபேமிலி, ஃபேமிலிஸ், செரி, செரீஸ். ஸோ இது ரொம்பவே ஈஸியான ரூலுங்க. ஸோ ஒய் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒய்யை எடுத்துட்டு ஜஸ்ட் யூ கேன் ஆட் ஐஇஎஸ் டு தட் நவுன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிங் விஇஎஸ். ஸோ இதை எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளோட நவுனில் எண்டிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா எஃப் ஆர் எஃப்இ ஸோ அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ஸோ அதை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக விஇஎஸ் ஆட் பண்ணால் போதும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உல்ஃப், ஸோ உல்ஃபில் எண்டிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா எஃப். ஸோ அதை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் விஎஸ் ஆட் பண்ணணும். உல்ஃப்ஸ்,
லீஃப் லீவ்ஸ். நைஃப் நைஃப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் வந்து எஃப்இ. ஸோ அந்த எஃப்இயை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நைவ்ஸ். ஷெல்ஃப் ஷெல்ஃப். தீஃப் தீவ்ஸ். லைஃப் லைவ்ஸ். ஸ்கார்ஃப் ஸ்கார்வ்ஸ். ஓகே, ஸோ இந்த ரூலுமே ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா வவல்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ நம்மளோட எண்டிங் லெட்டரில் லாஸ்ட் லெட்டர் ஒய் இருக்கும், அதுக்கு முன்னாடி வர லெட்டர் வந்து வவல்ஸ் இருக்கும். ஸோ வவல்ஸ் உங்களுக்கு தெரியும் AEIOU. ஸோ இந்த லெட்டர் இருந்து ப்ளஸ் அதோட ஒய் ஆட் பண்ணியிருந்தா just we can add S. ஓகே, ஸோ இப்போ பாய் பாயில் வந்து ஒய் தான் லாஸ்ட் லெட்டர், பிஃபோர் தேட் அதோட லெட்டர் வந்து வவல் O. ஓகே, just you can add S. நெக்ஸ்ட் ரே ரேஸ். கீ கீஸ். பர்த்டே பர்த்டேஸ். டாய் டாய்ஸ். ப்ளே பிளேஸ். ஜெர்சி ஜெர்சிஸ். ஸோ இதில் எல்லா நவுன்லேயுமே பாருங்களேன் லாஸ்ட் லெட்டர் ஒய் தான், அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வவல்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் ரூல் பார்த்தோம்னா சேம் சிங்குலர் சேம் ப்ளூரல். ஸோ இது ரொம்பவே ஈஸிங்க. ஸோ நாட் ஆல் த நவுன்ஸ், எல்லா நவுன்ஸ்க்குமே ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கண்டிஷன்ஸ் தேவையில்லை. ஸோ சில நவுன்ஸ் வந்து ப்ளூரலாக மாற்றுறதுக்கு அதே நவுன் தான் வரும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஷீப், அதுக்கு ஷீப் தான் ப்ளூரல். டீர் டீர். ஃப்ரூட் ஃப்ரூட். ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ். மூஸ் மூஸ். ஏர்க்ராஃப்ட் ஏர்க்ராஃப்ட். கிரேப் ஃப்ரூட் கிரேப் ஃப்ரூட். ஸோ இந்த மாதிரி சிங்குலர் நவுனும் சேம் தான், ப்ளூரல் நவுனும் சேம் தான். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிங்குலர் நவுன்னா என்ன, ப்ளூரல் நவுன்னா என்ன, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும், அதுக்குரிய ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கணும், நவுனோட லாஸ்ட் லெட்டர் என்ன, அது வந்தால் எப்படி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் G3 Infos சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.